வணக்கம். நாட்டின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் வெஸ்டின் பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளது. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். ஆணைக்குழு முன்னிலையில் முறிகள் மோசடியை அம்பலப்படுத்திய பெண் அதிகாரிக்கு ஜனாதிபதி பாராட்டு. ඒ තුල පෙන්눔 කරනවා ඒ සාක්ෂි තුලත් කොතෙක් දුරට අය අවංකත්වයේ තුල පැහැදිලි ලෙස තමාගේ වගකීම ඉටු කරන්න උත්සාහ කරලා තිබෙනවාද කියන එක. இரு நாடுகளிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இந்தியாவும் இலங்கையும் இணக்கம். வேலையேற்ற பட்டதாரிகளின் போராட்டத்தினால் வடமாகாண சபை அமர்வு காலம் தாழ்த்தி ஆரம்பம். நிதி ஒழுங்குகளை மீறியே முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையின் சிற்றுண்டிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. வடமாகாண சபை உறுப்பினர் குணசீலன் குற்றச்சாட்டு. முல்லைத்தீவு வைத்தியசாலை பகுதியில் எந்த விதமான நிதி ஒழுங்குகளையும் கடைபிடிக்காமல் தன்னிச்சையாக ஒரு சிற்றுண்டிச்சாலையை கட்டி தனிப்பட்ட முறையில் அது ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. லிந்துலையில் வீசிய கடும் காற்றினால் சுமார் 35 குடும்பங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மகளிர் தின நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் கொழும்பில் இன்று நடைபெற்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாட்டின் அனைத்து பகுதிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பெருந்திரளான பெண்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். நாட்டின் அரசாங்கத்தை ஸ்தாபிக்க, அரசாங்கத்தை மாற்றுவதற்கு பெண்கள் முன்னோக்கி செல்வதனூடாகவும் தேர்தல்களில் தேர்தல் செயற்பாடுகள் வெற்றி பெறுகின்றவையை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். இலங்கை மத்திய வங்கியில் அண்மையில் ஏற்பட்ட பிரச்சனையின் போது ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இதுவரையில் அழைக்கப்பட்ட சாட்சியங்களில் முன்னாள் பணிப்பாளரான பெண் ஒருவரே மிகவும் சரியான தகவலை வழங்கினார். அதனூடாக அவர் எவ்வளவு நேர்மையுடன் செயற்பட்டுள்ளார் என்பது விளங்கும். அழுத்தங்கள் விடுக்கப்பட்டமையால் என்னால் எதனையும் செய்ய முடியவில்லை என அவர் ஆணைக்குழு முன்னிலையில் கூறியிருந்தார். இதனூடாக பெண்களின் தூய்மை, நேர்மை, கடமையுணர்வு தெளிவாக புலப்படுகிறது. தவறை சரிப்படுத்த வேண்டும் என்ற முக்கிய குணம் பெண்களுக்கு இருப்பது புரிகிறது. பெண்களின் விடுதலைக்காக இந்த நாட்டில் பாரிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எனினும் இன்னமும் முன்னெடுக்க வேண்டிய பல விடயங்கள் உள்ளன. எமது கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன. எமது நாட்டிற்கு அதிக வருமானத்தை தரும் 3 துறைகளிலும் அதிக அளவில் பெண்களே சேவையாற்றுகின்றனர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஞாபகப்படுத்துகின்றேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இந்திய அரசாங்கம் விருப்பம் தெரிவித்துள்ளது. பருத்தித்துறைக்கு வடக்கே உள்ள கடற்பரப்பில் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்ட 10 மீனவர்களும் இதில் அடங்குகின்றனர். இந்திய கடலோர காவல் பிரிவினரால் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 10 பேரும் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களை இம்மாதம் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கமைய இலங்கை மீனவர்கள் 10 பேரும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தமிழகத்தில் உள்ள எமது செய்தியாளர் தெரிவித்தார். இலங்கையிலும் இந்தியாவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்களை விடுதலை செய்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆணைய அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக மீன்பிடித்துறை அமைச்சர் மஹிந்த அமரவீர கூறியுள்ளார். அதற்கமைய இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 85 இந்திய மீனவர்களும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 19 இலங்கை மீனவர்களும் விடுதலை செய்யப்பட உள்ளனர். தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக விசேட குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கடற்படையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன கூறினார். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் குழு ஒன்று விசாரணைகளை நடத்தி வருவதாக கடற்படை பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த பலாகுலுகே கூறினார். இந்த குழுவினர் 2 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இன்று வவுனியாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட யாழ் இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜனிடமும் இது குறித்து நாம் வினவினோம். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை என்று வரும்பொழுது இந்தியா இலங்கை அரசாங்கம் மற்றும் தமிழ்நாடு வடமாகாண சபை இவைகள் முடிந்த வரைக்கும் இந்த பிரச்சனைகளை கூடிய சீக்கிரம் தீர்த்து வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் முயற்சிகள் கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்துவிடும்.
கடந்த திங்கட்கிழமை இரவு கச்சத்தீவிற்கு அருகே உள்ள கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் சிலர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ராமேஸ்வரம் தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த பிரிட்சோ என்ற மீனவர் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் மற்றொரு தமிழக மீனவர் காயமடைந்தார். இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி பிரயோகம் காரணமாகவே தமது மீனவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி தமிழகம் முழுவதும் உள்ள மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த தமது மீனவரின் உடலை ஏற்க மறுப்பு தெரிவித்து தங்கச்சி மடத்தில் 3வது நாளாகவும் மீனவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேவேளை தமிழக மீனவர் மீது நடத்தப்பட்டுள்ள துப்பாக்கி சூட்டில் பெறப்பட்டுள்ள ரவையை வைத்து அது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலா என்பதை கண்டறிய முடியும் எனவும் இந்திய கடலோர காவல் பிரிவின் உயரதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜுக்கு இன்று அனுப்பியுள்ள கடிதத்தில் ஸ்டாலின் இதனை குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்திய மீனவர்கள் சிலரை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டினை இலங்கை கடற்படை முற்றாக நிராகரித்துள்ளது. எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் கடற்படை தளபதியின் பூரண அனுமதியின்றி கடற்படை படகுகளில் கடமையில் இருக்கும் படையினரால் வேறு தரப்பினர் அல்லது படகுகள் மீது துப்பாக்கி சூடு நடத்த முடியாது என இலங்கை கடற்படை விடுத்துள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே மீனவர்களின் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இலங்கை அரசாங்கம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் இந்திய மீனவர்கள் தொடர்பில் மனிதாபிமான நடைமுறையை பின்பற்றுவதாக வெளிவிவகார அமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்துடன் இலங்கை கடற்படையினருக்கு தொடர்பில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இந்திய அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் செய்மதி தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி விசாரணை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சு குறிப்பிடுகிறது. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் கவனஈர்ப்பு போராட்டம் காரணமாக வடமாகாண சபையை இன்று உரிய நேரத்தில் ஆரம்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக கடந்த மாதம் 27ஆம் தேதியிலிருந்து இரவு பகலாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 11 நாட்களாகியும் தமக்கான தீர்வு கிடைக்காத நிலையில் இன்று அவர்கள் வடமாகாண சபை வளாகம் வரை சென்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களால் தெரிவு செய்யப்பட்ட வடக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் முதலமைச்சர் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் எங்களுக்கு உரிய தீர்வை இதுவரைக்குமே தரையில்லை. அதனால நாங்கள் இன்றைக்கு எங்க போராட்டத்தை வடிவத்தை நாங்கள் இந்த வடக்கு மாகாண சபைக்கு முன்னால எங்க கவனிப்பை மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 10 நாளா ரோட்டிலையும் ஒரு எந்த விதமான ஒரு தீர்வுமே இல்லாம நாங்கள் இருக்கிறோம். பின்னர் வேலையற்ற பட்டதாரிகள் சங்க பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்காக வடமாகாண சபை கட்டிட தொகுதிக்கு அழைக்கப்பட்டனர். சுமார் ஒரு மணித்தியால பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வேலையற்ற பட்டதாரிகள் சங்க பிரதிநிதிகள் வடமாகாண சபை கட்டிட தொகுதியிலிருந்து வெளியேறி சக உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தினர். முதலமைச்சருக்கு சுயினமட்ட அவருக்கு பதிலாக 2 நாள் இருப்பினா 11 நாள் நாங்கள் போராட்டம் செய்த கண்ணுக்கு தெரியல. இதே கேள்விக்கு நம்ம கேட்கப்பட்டது பதில் இல்லை. பதில் இல்லைன்னு சொல்லி பொறுப்பற்ற முறையில எங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது. இது ஜனநாயக நாடகம் சொல்றீங்க. தங்களுடைய அமைச்சுக்களிலே சில அமைச்சுக்களிலே வேக்கண்டுகள் இருப்பதாகவும் அதற்கு ஆளுநருடைய அனுமதிகள் அங்கே கிடைக்கப்பெறவில்லை என்பதை தெரிவித்திருந்தார்கள். எனவே வருகின்ற 13ஆம் திகதி தாங்களும் எங்களுடைய பட்டதாரி சங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் அங்கே ஆளுநரை சந்தித்து அங்கே முடிவெடுப்பதாக எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் அவர்கள் குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், இந்த வேலை வாய்ப்பு 2500 மேற்பட்ட வடக்கு மாகாண பட்டதாரிகள் இங்கே இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் போட்டி பரீட்சை அல்லாமல் அவர்களுடைய பட்டத்தின் அடிப்படையிலே வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு அழுத்தமாக கூறியிருந்தோம். கவனஈர்ப்பில் ஈடுபட்டவர்கள் மாகாண சபை வளாகத்திலிருந்து கலைந்து சென்று மீண்டும் யாழ் மாவட்ட செயலகம் முன்பாக தமது சத்தியாகிரக போராட்டத்தை தொடர்ந்தனர். இதேவேளை வடமாகாண சபை இன்று முற்பகல் 9:30க்கு கூடுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் நண்பகல் அளவிலேயே அமர்வு ஆரம்பமானது. அமர்வு வேலையற்ற பட்டதாரிகள் அவர்களுடைய குறைபாடுகள் பற்றி கலந்தாடுவதற்காக இடம்பெற்ற கலந்துரையாடலில் தாமதித்து ஆரம்பமாகிறது. வேலையற்ற பட்டதாரிகளுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்த 11ஆம் தேதி மாலை பிற்பகலில் 3 மணி அளவில் அவைத்தலைவர் மற்றும் அமைச்சர்கள் இன்னும் 2 கௌரவ உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் வேலையற்ற பட்டதாரிகள் சார்பில் 7 அல்லது 8 பேர் கொண்ட பிரதிகளும் கௌரவ ஆளுநரை எதிர்வரும் 13ஆம் தேதி பின்னேரம் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவரோடு கலந்துரையாடி
மேல் நடவடிக்கை எடுத்து வடக்கு மாகாண சபை சார்ந்து இருக்கின்ற வெற்றிடங்களை துரிதமாக நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதென தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை நிதி முறைகேடுகள் மற்றும் மோசடிகள் தொடர்பிலும் வடமாகாண சபையின் இன்று 87வது அமர்வில் விவாதிக்கப்பட்டது. வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டத்தினால் வடமாகாண சபையின் 87வது அமர்வு பிற்பகல் 12:30 அளவிலேயே இன்று ஆரம்பிக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் சுகாதார திணைக்களத்தின் முன்னாள் தலைவர் அல்லது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் கடமை காலத்தில் நடைபெற்ற நிதி மோசடிகள் தொடர்பில் அவர் மீது ஆரம்ப கட்ட திணைக்கள வாரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய சுகாதார திணைக்களத்துக்கு அறிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறிப்பிட்ட முன்னாள் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களை மீண்டும் முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக நியமனம் செய்து பணிப்பாளர் நாயகம் சுகாதார திணைக்களத்தினால் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த விசாரணைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஒன்று, ஊழல் மோசடி அல்லது நிதி மோசடி சம்பந்தமாக விசாரணைக்கு உட்பட்டிருக்கும் ஒரு உத்தியோகத்தருக்கு எவ்வாறு பதவி உயர்வு வழங்க முடியும்? இரண்டாவது, எவ்வாறு அவர் மோசடி மேற்கொண்டதாக கூறப்படும் அதே இடத்துக்கு அதே பதவிக்கு நியமிக்க முடியும்? மூன்றாவது, ஏன் இந்த நியமனம் வழங்கும் போது மாகாண சபையின் ஒப்புதல் பெறப்படவில்லை? மோசடியில் ஈடுபடுபவர்களுக்கு உற்சாகம் அளிக்கவும் நடவடிக்கை சிலரின் அரசியல் செல்வாக்கினால் உருவாக்கப்படுகின்றதா? இதுதான் என்னுடைய கேள்விகள். முக்கியமாக அந்த கூறப்பட்ட அந்த முன்னாள் திணைக்கள தலைவருக்கு எதிராக 3 முக்கியமான அறிக்கை, அதாவது விசாரணை அறிக்கைகள் இருக்கின்றன. ஒன்று, திருமுருகண்டியில் கட்டப்படாத ஒரு கட்டிடத்தை கட்டியதாக கூறி காசு பெற்றுக் கொண்டமை. இன்னொன்று, மல்லாவி பிரதேசத்தில் பாலி நகர் என்கின்ற இடத்தில் ஒரு கட்டிடம் ஒன்றை திருத்தியதாக கூறி 2 பணங்களை பெற்றுக்கொண்டோம். முல்லைத்தீவு வைத்தியசாலை பகுதியில் எந்த விதமான நிதி ஒழுங்குகளையும் கடைபிடிக்காமல் தன்னிச்சையாக ஒரு சிற்றுண்டி சாலையை கட்டி தனிப்பட்ட முறையில் அது ஒருவருக்கு அளிக்கப்பட்டது. இந்த 3 முக்கியமான விசாரணைகளுக்கு மேலதிகமாக 19 ஏனைய முறைகேடுகள் சம்பந்தமான விசாரணைகளும் நிலுவையில் இருக்கிறது. எங்களுடைய மாகாண ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட 2 விசாரணை அறிக்கைகளும் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். சபையில் அவை வெளிப்படுத்தப்பட வேண்டும். வடமாகாண சபை உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்தின் ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் 2015ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமுல்படுத்துமாறு வடமாகாண சபையில் கொண்டுவரப்படவிருந்த பிரேரணை எதிர்வரும் விசேட அமர்வில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கௌரவ சிவாஜிலிங்கம் அவர்களுடைய பிரேரணை சம்பந்தமாக முடிவு செய்வதற்கு தீர்மானிப்பதற்காக இந்த அவையை 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 ஒத்திவைக்க உத்தேசிக்கப்படுகிறது. கிழக்கு மாகாண வெளியேற்ற பட்டதாரிகளின் போராட்டமும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நிரந்தர நியமனம் கோரி அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் 11வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2012 மார்ச் 31க்கு பின்னர் பட்டதாரிகளாக வெளியேறியவர்களுக்கு இதுவரையில் நியமனம் வழங்கப்படவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்றைக்கு அம்பாறை மாவட்ட பட்டதாரிகள் 11வது நாளாக சத்தியாகிரக போராட்டம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு பட்டதாரி நிலை பட்டம் முடிச்சு போட்டு நடுவீதியில் இருக்க வேண்டிய நிலைக்கு உள்வாங்கப்பட்டிருக்கோம். பல்கலைக்கழகம் என்ற அந்த வகையில் அமைந்த அமரவீர எங்களோட போராட்டத்தை கொச்சப்படுத்தியிருக்கார். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக 8வது நாளாகவும் வேலையற்ற பட்டதாரிகள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசாங்கத்தை அமைக்கும் போது 10 லட்சம் பட்டதாரிகளுக்கு வேலை தருவதாக அமைத்தார்கள். ஆனால் நாங்கள் 8 நாளாக இதில் இருக்கிறோம். எந்த விதமான அரசியல்வாதிகளும் எங்களை சந்திக்கவில்லை, எங்களுக்கான ஒரு தீர்வை சொல்லவில்லை. மட்டக்களப்பில் வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுக்கும் போராட்டம் 17வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. 1600க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என இவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஒவ்வொரு காலத்திலும் போராட்ட வழிமுறைகளை பின்பற்றி எங்களை பகடக்காய்களாக பயன்படுத்தி அதிலே அரசியல்வாதிகள் குளிர்காய்கின்றார்களே தவிர எங்களுக்கான தீர்வினை இந்த இடத்திலே கொண்டு வரவில்லை. கௌரவ முதலமைச்சர் என்று சொல்ற எமது கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சர் இதுவரைக்கும் எங்களுக்கான தீர்வினை உரிய வகையிலே எங்கள் எழுத்து மூலமான தீர்வினை தந்ததாக இதுவரைக்கும் தெரியவில்லை.
நுவரெலியா லிந்துலையில் பெய்த பலத்த மழையுடன் கூடிய பலத்த காற்றினால் 35 தொழிலாளர் குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன. கடும் காற்று வீசியதால் ஒல்ட்ரிம் தோட்ட தொழிலாளர் குடியிருப்புகளுக்கு நேற்று மாலை சேதம் ஏற்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் குறிப்பிட்டார். குடியிருப்புகளின் கூரை தகடுகள் காற்றில் அள்ளுண்டு போயுள்ளதாகவும் இதனால் சுமார் 150 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். சுமார் 15 நிமிடங்கள் வீசிய கடும் காற்றினால் பிரதேசத்தில் உள்ள மின் கம்பங்கள் சிலவும் சரிந்துள்ளதுடன் 15க்கும் மேற்பட்ட மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. குடியிருப்புகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து 6 குடும்பங்களைச் சேர்ந்த 35 பேர் அருகில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் தெரிவித்தார். வந்த இடத்துல அப்படி பார்த்தா நேரடி அப்படி மடமெல்லாம் உடஞ்சி விழுந்து வாகனம் போவே இல்லை. நான் அப்படியே நிப்பாட்டி மறுபடியும் இங்கிட்டு வந்து பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இந்த வீடெல்லாம் இடிப்பட்டு மரம் விழுந்து எங்கிட்ட போகல மாதிரி அப்படி ஒரு இந்த சுழல் காற்று ஒன்று சொல்லி பெரிய பெரிய மரங்கள்லாம் விழுந்து ரொம்ப பிளாக் ஆயிடுச்சு. வாகனம்லாம் இப்போ போகலாம திடீர்னு ஒரு காற்று எங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. ஆனால் பார்க்கும்போது வீடு காற்று மழை எல்லாம் காற்று அப்படியே கூரையோட உண்டு போகுது. ஆனால் ஒரு உயிருக்கோ எந்த ஒரு சேதமும் இல்லை. சரியான கஷ்ட சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். தங்க இடவசதி இல்லாத சரியான கஷ்டம். இதில் உள்ள அரசியல்வாதியே சரியாக எங்களுக்கு வந்து உதவி செஞ்சு கொடுக்கும்போது தலைமையிலும் கேட்டோம். இந்த மழை வந்ததுனால எங்களுக்கு சரியான சிரமம் போயிடுச்சு. எங்களுக்கு சாப்பாடு உதவியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாது. வீடெல்லாம் வெடிச்சு எங்களுக்கு இருக்க முடியாது. எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கொடுத்தா ரொம்ப உதவியாக போயிடும். அத்துடன் அவர்களுக்கான சமைத்த உணவு உள்ளிட்ட நிவாரணங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கு கலைமகள் கிராமத்தில் மக்களால் கைவிடப்பட்ட மயானத்தில் இன்று மீண்டும் பூதவுடல் ஒன்றை தகனம் செய்யும் முயற்சியில் சிலர் ஈடுபட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. புத்தூர் கிழக்கு கலைமகள் கிராம மக்கள் சுகாதார நலன் கருதி இந்த மயானத்தை கைவிடுவதற்கு சில வருடங்களுக்கு முன்னர் தீர்மானித்தனர். இதற்கமைய அவர்கள் வேறொரு இடத்தில் மயானத்தை அமைத்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார். எனினும் சிறுபெட்டியில் இயற்கை எய்தி ஒருவரின் பூத உடலை கைவிடப்பட்ட மயானத்தில் இன்று தகனம் செய்வதற்கு சிலர் ஏற்பாடுகளை செய்வதாக வெளியான தகவலை அடுத்து கலைமகள் கிராம மக்கள் அங்கு கூடி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இயற்கை எய்தியவரின் உறவினர்கள் மல்லாகம் நீதிமன்றத்தின் உத்தரவுடன் தகன கிரியைகளை மேற்கொள்ள முயன்ற போது அதற்கு இந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இன்றைக்கு 4-5 வருஷமா இதை எரிக்க வேணாம்னு சொல்லி ஒருத்தர் எரிக்காம இருந்தவர். இறந்த அந்த ஒரு சடலம் மட்டும் தனிப்பட்ட காரணங்கள், குடும்ப விரோதங்கள் மற்றது ஊர்களை வந்து ஒரு பிளவுபடுத்துற ஒரு நோக்கங்களோட தான் இன்றைக்கு வந்து இதுல எரிக்கணும் என்கிற ஒரு நோக்கத்தோட இதுல வந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இவை மட்டும் இன்றைக்கு நேற்று இருந்தது எங்களுக்கு சொந்த உரிமையான ஒரு மாமி. அப்ப நாங்க கூட இங்க மக்களோட தான் நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம். என்னன்னு சொன்னா இதுல எரிக்கல அது நாங்கள் யார பாக்குறோம்னு சொன்னா குழந்தைகள் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுற வருத்தம் பெறக்கூடாது. இன்றைக்கு அவர் எரிச்சு போட்டு தன்னுடைய சாதனையை நிலநாட்டி போட்டு அவை போடுவினம். நாங்க 2 கிராமமும் முதல் ஐக்கியத்தை தான் நாங்க விரும்புறோம். மயானம் அமைந்துள்ள பகுதியில் இன்று காலை முதல் போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மக்களின் ஆட்சேபனை தொடர்பில் அறிந்த மல்லாகம் நீதவான் ஏ ஜூட்சன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இரு தரப்பினருடனும் கலந்துரையாடினார். இதுல ஆண்டாண்டு காலமா அவங்களோட பரம்பரையெல்லாம் இதுல அரிச்சு என்று சொல்றாங்க. கேஸ் சேம்பர் என்னத்தையும் வச்சிருக்கு. அப்ப இதுல 5 வருஷமா இருக்கீங்க. இது ஒரு 2 பேர் திட்டமிட்டு இந்த கிராமத்தை சீரழிக்கணும் என்ற நோக்கத்துல இதுக்கு எரிக்கணும்னு நிக்கிறோம் சார். என்னுடைய மாமி சார் செத்தது இந்த மாமி. இதுல இருக்க எல்லா ஜனமும் இதுக்கு எதிர்ப்பு. அப்படியா? இதுக்கு இருக்கிற எல்லா ஜனமும் எதிர்ப்பு. இது 3 குடும்பங்கள் 3 பிள்ளைகளுக்கு சுவாசப்பை நோய் ஏற்பட்டிருக்கு. அதுக்கான ஆவணம் டாக்குமெண்ட் எல்லாம் பெட்ரோல் அழிவு வந்திருக்கு. சார் இது எங்களுக்கு தெரிஞ்ச காலத்திலிருந்து எங்களுக்கு தான் சொல்லலாம். அதே விட சார் இப்போ செத்தவா மாமி சார் 1 மாதத்துக்கு முதல்ல இப்போ ஏற்கனவே பிரச்சனை நடந்தது சார். நடக்கைக்குள்ளே அவள் என்னை இந்த சிலையில் தான் இருக்கணும்னு சொல்லி அவள் பாயால் சொன்னது. மாமி சொன்னதுக்கு அவனோட ஜெயிலாது இப்போ கொண்டு போய் அந்த சுடலை இதுக்குள்ளே இருக்கலாம். கைவிடப்பட்ட மயானத்தில் பூத உடலை தகனம் செய்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பயன்பாட்டில் உள்ள மயானம் ஒன்றில் பூத உடல் பின்னர் தகனம் செய்யப்பட்டது. முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் உள்ள பூர்வீக காணிகளை மீட்கும் மக்களின் போராட்டம் தொடர்கிறது. இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் 9 நாட்கள் கடந்துள்ளன.
முல்லைத்தீவு இராணுவ தலைமையகம் அமைந்துள்ள சுமார் 530 ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி கடந்த 1ஆம் தேதி மக்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். சீனியாமோட்டை, சூரிபுரம், கேப்பாப்பிலவு ஆகிய 3 கிராமங்களின் 128 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இரவு பகலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் எங்களை காணிக்கு போகணும். எங்களை புள்ளவுடைய இந்த சொத்தை தான் எடுத்து வாழணும். நாங்கள் இருக்காது. எங்களுக்கு தண்ணி இல்லாம தான் நாங்கள் எங்கட இந்த காலைகர் பாதியில வந்து எங்களை இருத்தி எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இந்த காணியை விட சொல்லி நாங்கள் தாழ்மையோட கேட்கிறோம். கேப்பாப்பிலவு பிலக்குடியிருப்பு மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட்டதை போன்று தமது காணிகளும் விடுவிக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் இந்த மக்களின் போராட்டம் தொடர்கின்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று பிரஸ்தாபிக்கப்பட்டது. யுத்தம் முடிவுற்று 8 வருடங்களாகின்றன. காணிகளை வழங்காதிருப்பதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் காரணம் கூறலாம். இந்த காணிகள் அதன் உண்மையான உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும். அது அவர்களது அடிப்படை உரிமை மாத்திரமல்ல, மனித உரிமையும் கூட. இந்த காணிகளை கைப்பற்றியதன் மூலம் நீங்கள் அவர்களது அடிப்படை உரிமைகளையும் மனித உரிமைகளையும் மீறுகின்றீர்கள். நீங்கள் இந்த காணிகளில் வர்த்தக ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றீர்கள், விவசாயம் செய்கின்றீர்கள், நீங்கள் அந்த காணிகளில் வாழ்கின்றீர்கள். களியாட்டங்களுக்காக நீங்கள் காணிகளை பயன்படுத்தும் போது உண்மையான உரிமையாளர்கள் நலன்புரி நிலையங்களில் வாழ்கின்றார்கள். நீங்கள் எவ்வாறு இதனை நியாயப்படுத்த முடியும்? இதனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? உண்மையிலேயே அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு முடிவு இருக்க வேண்டும். இந்த காணிகளில் அளவு தொடர்பில் மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்க வேண்டும். இந்த காணிகளை விடுவிக்கும் நடைமுறை திகதி தொடர்பிலான திட்டத்தை நீங்கள் மக்களுக்கு கூற வேண்டும். இந்த அரசாங்கத்தின் கீழ் கடந்த 2 வருடங்களில் 30,000 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மக்களுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய எதிர்காலத்தில் மேலும் பல காணிகள் விடுவிக்கப்படும். எனினும் அந்த பகுதிகளில் இந்த விடயம் நடைபெறுவதில்லை. அதனை செயற்படுத்த வேண்டிய தேவை எமக்குள்ளது. தயவு செய்து நீங்கள் மக்களின் துன்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எவ்வளவு காலம் இந்த மக்கள் துன்பப்பட வேண்டும்? பாராளுமன்ற உறுப்பினர் கூறும் விடயத்தை என்னாலும் புரிந்து கொள்ள முடியும். எமக்கும் பிரச்சினை உள்ளது. காணிகளை விடுவிக்கும் போது ராணுவ படையினரை மாற்று இடங்களில் நிலை கொள்ள செய்வது தொடர்பிலும் சிந்திக்க வேண்டும். அவர்களை தங்க வைப்பதற்காக வேறு காணிகளை நாம் அடையாளம் காண வேண்டும். ஆகவே காணிகளை விடுவிப்பதில் எமக்கு பிரச்சினை உள்ளது. அந்த பிரச்சினைகளை தீர்க்க முடியும். அதற்கு கால அவகாசம் தேவை. வடக்கு மக்களின் துன்பத்தை நான் உணர்கின்றேன். கிழக்கு மக்களின் துன்பத்தையும் அறிவேன். இந்த பிரச்சினையை தீர்க்க வேண்டும். நல்லிணக்க செயற்பாட்டுக்கு நாம் அர்ப்பணிப்பு செய்துள்ளோம். தரைப்பகுதியில் தேசிய பாதுகாப்பை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் தேவை எமக்கு இல்லை. நீங்கள் கூறியதைப் போன்று ஒரு சில காணிகள் அரச காணியாக இருக்கலாம், தனியார் காணியாகவும் இருக்கலாம். எனினும் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொள்ளும் போது அதனை நாம் அச்சுறுத்தலுக்கு இலக்காக்க முடியாது. எனினும் அந்த காணிகளுக்கான இழப்பீடுகளை வழங்க நாம் தயார். அதனை நாம் கூறியுள்ளோம். தனியார் காணியாக இருந்தால் அதன் உரிமையாளருக்கு நாம் இழப்பீடு வழங்குவோம். வவுனியா சைவ பிரகாச மகளிர் கல்லூரியின் பிரதான நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜன் கலந்து கொண்டார். சக்தி டிவியில் இலங்கை மத்திய வங்கியினால் நடத்தப்பட்ட இகான் ஐகான் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடசாலை மாணவர்களினால் வெற்றுக் கொள்ளப்பட்ட நிதியில் இந்த நுழைவாயில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அந்த நுழைவாயிலை பற்றி எல்லோருமே அற்புதமாக கூறி சென்றார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நுழைவாயிலில் திருக்குறள் நூல் இருப்பதையும் கண்ட பொழுது நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். இந்தியாவின் தலைநகரம் புதுதில்லியில் ஒரு இந்தியா கேட் என்று ஒன்று இருக்கின்றது. அதே போன்று மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா என்று ஒன்று இருக்கின்றது. அப்படி ஒரு நாட்டுக்கு நுழைவாயில்கள் இருக்கின்றன. அதே போன்றுதான் இந்த நுழைவாயில் இந்த கல்லூரியில் இருந்தாலும் இந்த நுழைவாயில் இந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல, இந்த வவுனியாவுக்கு மட்டுமல்ல, இந்த வடமாகாணத்திற்கு மட்டுமல்ல, இலங்கைக்கான இது நுழைவாயில் என்று கூறுவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஈகான் ஐகான் மாணவர்களது நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். சனிக்கிழமைகளிலே சக்தி டிவியில் ஒளிபரப்பாக்கிக் கொண்டிருக்கின்றது. 2016ஆம் ஆண்டும் ஈகான் ஐகான் மாணவ செல்வங்கள் 3ஆம் கட்டத்திலும் எமது மாணவர்கள் வின் பண்ணினார்கள். 6 பாயிண்ட்ஸில் வின் பண்ணினார்கள். சென்ற வருடமும் எமக்கு வெற்றியை ஈட்டி தந்த 2 லட்சம் ரூபாய். இவ்வளவு நிதிகளும் தான் எமது இந்த நுழைவாயில் அமைப்பதற்கு உதவியாக இருந்த பணம். மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான வருடாந்த மாசிமக மகோத்சவ பெருவிழாவில் இன்றிரவு சப்பர திருவிழா நடைபெறவுள்ளது.
மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுக்கு புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள சப்ரத்தின் வெள்ளோட்டம் இன்று காலை நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற பூஜை வழிபாடுகளை அடுத்து ஆலய வெளிவீதியில் புதிய சப்ர வெள்ளோட்டம் இடம்பெற்றது. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான மாசிமக பஞ்சரத பவனி நாளை மறுதினம் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் நிலைப்பாடுகளை அறிவிப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சில கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கும் தீர்மானத்திற்கும் அந்த கட்சிகள் தமது அதிருப்தியை மீண்டும் பதிவு செய்துள்ளன. இலங்கை தொடர்பான ஐக்கிய நாடுகள் பேரவையின் 30 தீர்மானத்தில் உள்ள சகல தீர்மானங்களையும் அரசாங்கம் முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு ஏகமனதாக தீர்மானித்ததாக கூட்டமைப்பின் உத்தியோகபூர்வ கீச்சகம் எனப்படும் டுவிட்டரில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு நேற்று கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனிதுரிமைகள் பேரவையின் 2015 ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட 30 தீர்மானத்தில் உள்ள ஒரு விடயத்தையும் அரசாங்கம் முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என தெரிவித்து ஐநா மனிதுரிமை பேரவைக்கு கடிதம் அனுப்பியமைக்கான காரணம் எனவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நேற்றைய கூட்டத்தில் ஏகமனதான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக வெளியான தகவல் உண்மைக்கு புறம்பானது என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி தெரிவிக்கிறது. இதோட ஸ்ரீதரன் நாட்கள் சைன் பண்ண அந்த 8 பேர் 9 பேர் 10 பேர் இருக்கிறாங்க தானே, இவ்வளவு பேரும் இலங்கை அரசாங்கத்துக்கு கால நீடிப்பு வழங்கக்கூடாது தான் எங்களுடைய நிலப்பாடு. குறுகிய காலத்துக்குள்ள அந்த தீர்மானங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும், கால அவகாசம் கொடுத்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது தமிழக கட்சியின் நிலப்பாடு. என்ன 3 கட்சியின் நிலப்பாடு அது இல்லை. சுமந்திரன் பொய்யான செய்தி. நாங்கள் தெளிவா நேற்று சொன்னாங்க எங்களோட பாராளுமன்ற கூட்டத்துல கால நீடிப்பு வழங்க முடியாது. விரும்புறதா இருந்தா நீங்க டிஎன்ஏ பேரை பாவிக்காம தமிழரசு கட்சி அதை கொடுக்குறன்றதை நீங்க கொடுங்க, உங்களோட கட்சியின் பேரை சொல்லி டிஎன்ஏ பேரை பாவிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அது பிள்ளையாக செய்தி ஏகமனதான தீர்மானம் அப்படி நாங்கள் எடுக்க காரநடிப்பு வழங்கக்கூடாதுன்னு சொன்ன நாங்களே படிக்க ஏகமனதான தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்தும் கொண்டு அப்படி நாங்க சொல்லு சுமந்திரன் தனிப்பட்ட இலங்கைக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என நேற்றைய கூட்டத்தில் வலியுறுத்தியதாக தமிழீழ விடுதலை இயக்கம் தெரிவிக்கிறது. அதாவது கால அவகாசம் அந்த விஷயத்துக்கு யாரும் ஒத்து வர இல்லை. அதாவது இந்த ஐநா தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தணும் உடனடியா நிபந்தனைகளோட. இந்த கடிதங்கள் முரண்பாடுகள் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுக்காண்டி அதுக்கு கொமனான இருக்கு. நேற்று நடைபெற்ற கூட்டம் தொடரில் அறிவதற்காக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனுடன் தொடர்பு கொள்வதற்கு நாம் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இலங்கை பாடசாலைகள் கிரிக்கெட் வரலாற்றில் மிகவும் பழமை வாய்ந்ததாக கருதப்படும் நீல வர்ணங்களின் மோதல் கொழும்பில் இன்று ஆரம்பமானது. கொழும்பு ராயல் மற்றும் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான நீல வர்ணங்களின் மோதல் 138வது வருடமாக இந்த முறை நடைபெறுகிறது. கொழும்பு SSC மைதானத்தில் ஆரம்பமான இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ராயல் கல்லூரி அணி 255 ஓட்டங்களை பெற்றது. அணித்தலைவர் கணித் சந்தீப 42 ஓட்டங்களையும், இமேஷ் ராமநாயக்க 41 ஓட்டங்களையும், கவிந்து மதுரசிங்க 38 ஓட்டங்களையும் பெற்றனர். 111வது வடக்கின் பெருஞ்சமரில் முதல் நாளில் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளனர். யாழ் மத்திய மற்றும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான வடக்கின் பெருஞ்சமர் யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய யாழ் மத்திய கல்லூரி அணி ஆரம்பத்தில் விக்கெட்டுகளை இழந்து சிரமத்துக்குள்ளானது. தசோபன் 48 ஓட்டங்களையும், கௌதமன் 35 ஓட்டங்களையும், கார்த்திபன் 27 ஓட்டங்களையும் பெற்று அணியை வலுப்படுத்தினர். யாழ் மத்திய கல்லூரி அணி முதல் இன்னிங்ஸில் 163 ஓட்டங்களை எட்டியது. பந்துவீச்சில் கபில்ராஜ் 4 விக்கெட்டுகளையும், அபினாஷ், யதுஷன் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். பதிலெழுத்தாடும் சென்ட் ஜான்ஸ் அணி 5 விக்கெட் இழப்புக்கு 114 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய முதல் நாள் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. தசோபன் 3 விக்கெட்டுகளையும், துஷாந்தன் 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள்.